இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா. மட்டனை முதல்ல நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அழகாக வச்சுக்கோங்க. மட்டன் இப்போ ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. போதும். ஏன்னா நம்ம மசாலா செய்யும்போது அதுலேயும் சால்னா செய்யும்போது அதுலேயும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. போதும். அப்புறமா புதினாவையும் கொத்தமல்லியும் லைட்டாக போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரில். லைட்டாக ஒரு வாட்டி ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க எல்லாமே. இப்போ குக்கரை மூடிட்டு மட்டனை வேகிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போது சால்னாக்கு மட்டன் சால்னாக்கு வறுத்தரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பெப்பர், 4 ஏலக்காய், 1 பட்டை, 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு. அப்புறமா கொஞ்சம் தேங்காய், ஒரு அரை கப் தேங்காய், 1 கை சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வாணலியில் போட்டு வறுக்க போகிறோம். இப்போது வாணலியில் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக கடலை போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா வாசனை வருது. கொஞ்ச நேரம் அப்படியே வறுபடட்டும். அப்படியே இதில் நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். வறுத்து அரைக்க வேண்டியது எல்லாமே தீயில் போட்டு சட்டியில் போட்டு நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா ஆற விட்டுருங்க. சூடாக அரைக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி விட்டுருங்க. சால்னாக்கு தேவையான வறுத்து அரைக்க வேண்டிய ஐட்டத்தை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டு பொருள் ஆக்கியாச்சு. இதான் செய்ய போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பானையில் எண்ணெய் ஊற்றிப்போம்.
இந்த மாதிரி ஆயிலை பானையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க. ஏன்னா பானை வந்து ஜென்ரலாக சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். இது மரச்செக்கு எண்ணெய்ன்றதுனால நல்லா நுர தள்ளி வருது எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. பொன்னிறமாக போகிற நேரத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். போட்டு நல்லா வதக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போது பொடியாக நறுக்கின தக்காளியை நான் இப்போது அதில் போட போகிறேன். போட்டாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்க விடுவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம வறுத்து அரைச்ச அந்த மிக்சரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா போட்டு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் நல்லா வதக்கி விடணும். இந்த பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை வந்து இதில் போட்டுடுவோம். போட்டு நல்லா மட்டனை கொஞ்சம் நேரம் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி கலக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ மட்டனை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுவோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம மஞ்சள் போடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், அதுவே காரம் வரும். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க.
இப்போ நமக்கு குழம்புக்கு ஏற்றா போல் மீன்ஸ் சால்னாக்கு ஏற்றா போல் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அளவு பார்த்து. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலே இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்குவோம். சாரி மன்னிச்சுங்க, கருவேப்பிலை தூவிக்கணும். போட்டுட்டு பாத்திரத்தை நல்லா மூடி ஒரு 20 நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சுவையான மட்டன் சால்னா ரெடி ஆகிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. குழம்பு கொதிச்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மட்டன் சால்னா ரெடி. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா.